வைபவ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எங்கே உங்கள் அன்பான கைத்தட்டல் வைபவுக்காக ப்ளீஸ். வெல்கம் வைபவ். உங்களுடைய ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் நான் ஈஸ்வன்லையும் சரி அதனுடைய ரிங்கு நீ தனியாக கை தட்டுறது இருக்கு இல்லை அவன் ஒரு அந்த டைப் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கை தட்டு நேர்ப்பான் பார்த்தாலும் கை தட்டுவான் விசில் கூட அடிக்கிறான். ஓகே அண்ட் அதுலேருந்து நெருங்கேறி மங்காத்தா இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் உங்களுடைய ஒரு ப்ரோக்ரஸ் ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் வந்து ஒரு மங்காத்தால நடிச்சிங்க இல்லையா, அது மட்டும் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உங்களுக்கு வந்து, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து உலகத்திலேயே ஒரே டைரக்டர் ஃபோன்ல இருந்தே ஒரு படத்தை டைரக்ட் பண்ண திறமை இருக்குன்னா நம்ம டைரக்டர் மட்டும்தான். கண்டிப்பாக வீட்டில இருந்தே ஃபோன் பண்ணி இது பண்ணிட்டுமா, ஓகே ஓகே ரைட் ஓகே நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு கண்டிப்பாக எக்ஸ்ட்ராடினரி டைரக்டர் நம்ம டைரக்டர் என்ன. ஸோ உங்களுக்கு யூஆர் ஸோ லக்கி தட் யூ காட் சச் எ டைரக்டர். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஓகே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தலையை பற்றி தலை ஐயா நம்ம டைரக்டர் எலிதி உங்கள் ஆக்டிங் இல்லை சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 days தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. தலையோட பைக்கில் போனதை பற்றி பைக்கில் அதான் அது செகண்ட் ஸ்கெட்யூலில் வந்து கூப்பிட்டு போனார். பைக்கில் ஃபஸ்ட்டு வந்து செல்லம் மாஸ்டர் கூப்பிட்டு போனார், ஃபைட் மாஸ்டர் அவர் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டு உனக்கு ஃபஸ்ட்டு பயம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் ஒரு 120 அதை போனார். அங்கேயே நான் வந்து ஆஃப் ஆகிட்டு அவர் பிரபு கிட்ட அவர் கேட்டேன் வந்து ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து வேறு யாராவது வச்சுக்கலாமே சார் இதுக்கு அப்படின்னு. அப்புறம் தலை வந்து கூப்பிட்டு வந்து நான் ஸ்லோவாக உனக்கு கூப்பிட்டு போகிறேன், நீ பயப்படாமல் பின்னாடி உட்காரு அப்படின்னாரு. அவள் தான் ஒரு 3 days நான் அப்படியே இருந்தேன். ஒரு 190 ஏதோ டச் பண்ணார். டச் பண்ணிட்டு ஹார்ட் டச் பண்ணிட்டாருல அப்படியே. இல்லை அவர் பாவம் அந்த 2-3 days வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆக்சுவலாக அவரை போட்டு பிடிச்சி பெசைஞ்சு நான் அவர் கோவமே வந்துடுச்சு. ஃபுல்லாக பிங்க் ஹெட்ஸ், அவ்வளோ நல்ல ஃபேராக இருப்பார்ல, பிங்க் ஹெட்ஸ் இருக்கு. ஆனாலும் கோவமே இல்லாமல் நல்ல அந்த பேயடிச்சு விட்ட மாதிரி அப்புறம் நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஸோ அது உரிமையில்லை. ஆக்சுவலாக அது சீன் சொல்லிட்டு உனக்கு எப்படி வேணுமோ அப்படின்னு நடி அப்படின்னாரு. சொன்னோன்னு நடிச்சு நான் வந்து எங்கடா நடிக்க சொன்னேன் எங்க அப்படின்னாரு. கரெக்டாக சார் நீங்கள் தானே சார் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணணும்னு சொன்னீங்க. என்ன இல்லைடா கொஞ்சம் அந்த இது வேணும் அது வேணும் அப்படின்னாரு. முக்கியமாக ரொமான்டிக் சீன்ஸில் வந்துட்டு நல்லா எடுப்பார். நீங்களே பார்த்துருப்பீங்க. நல்ல டெய்லி டைமுக்கு போயிடுவோம். நாங்கள் ஷூட்டிங் டைம் போயிடுவோம். ரொமான்டிக் சீன்ஸ் தான் நல்ல பக்காவாக கரெக்டாக இருக்கும். கரெக்டாக போயிடும். கரெக்ட் டைம் போய் லேட்டாக முடியுமா? அது ஒரு என்ன சொல்கிறது லக்குன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக வந்துட்டு தனியாக மாட்டோம். நாங்கள் மட்டும் இருப்போம் ரொமான்டிக் சீன்ஸில். இந்த கேங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சீனில் மட்டும் நீங்கள் நல்லா அடிக்காமல் டேக் வாங்கினே இருப்பீங்களே. சிங்கிள் டேக் சார். தேங்க்யூ ஸோ மச். நைஸ். ஆல் தி பெஸ்ட். வைபவுக்கு எங்களுடைய அன்பு பரிசு ரோஜா மட்டும் வாங்கிக்கோங்க. சாந்தி ஒரு கோட் பண்ணியா இருக்கு நீங்க பார்த்துட்டு. எனிவே சாந்தி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களுக்கு நிறைய திரைப்படத்தில் பார்க்கணும்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம். ஸோ அனைவரின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. நிறைய உங்களுக்காக ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் த மங்காத்தா டீம். நமக்கு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸுக்கும் சரி தம்பி பிரபுக்கும் சரி மங்காத்தா டீமுக்கும் சரி நிறைய சர்ப்ரைஸ் வந்து இங்கே ஆர்கனைசர் வச்சுருக்காங்க. ஸோ சைட் மீடியா பிரசன்ஸ் filmgala.in எப்படி போயிட்டு இருக்கு மச்சி? நண்பா எப்படி போகுது? எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது? 50ல் போதா 60ல் போதா? எங்க ஒரு பெரிய கைத்தட்டல், ஒரு சத்தமான விசில்.
Alright, thank you so much. அடுத்த 5 நிமிடம் உங்களை மகிழ்விக்க அற்புதமான பலகுரல் கலைஞர் திரு பிரின்ஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எங்கே அவருக்கு உங்களுடைய பாராட்டுகள். அற்புதமான வளரும் கலைஞர், எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட், ப்ளீஸ் கம். So, overall you, Prince, enjoy. எல்லாருக்கும் வணக்கம். மிமிக்ரி பண்ணணும்னு சொன்னாங்க. படாகோபி சாருக்கு முன்னாடி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்கள் இந்த அசத்த போகுது யார், கலக்க போகுது யார், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை விட அதிகமாக நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை பண்ணுறேன். இப்போது ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் நம்ம நடிகர்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, கண்ணே தெரிய மாட்டேங்குது. அப்போது அவங்களுக்கெல்லாம் அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது. அதை போய் டீச்சர்கிட்ட எப்படி கேட்டு பர்மிஷன் கேட்டு போகிறாங்க அப்படிங்கிறதா இதோட கான்செப்ட். முதல்ல படை நடிகர்லேருந்து நான் கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு வருது எம்என் நம்பியார் வந்து பாத்ரூம் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு. டீச்சர், என்னை பற்றி உனக்கு தெரியாது. இப்போ என்ன மட்டும் பாத்ரூம் அடுப்புல ஜம்பு மாயாண்டி இந்த டீச்சரை கொண்டு போய் நம்ம காட்டு மலை கட்டி வைக்கலாம். அடுத்ததா எம்ஆர் ராதா வந்து கேட்குறாரு. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்ரூம்ல எல்லாம் உட்காந்து படிக்கிறாங்க. பிளாடி இந்தியன் கண்ட்ரிங்களா யாரும் பாத்ரூம் யாரும் படிக்கிறாங்க. ஃபூல்ஸ். என்னடா பாத்ரூம் அனுப்புனா என்னடா உங்களுக்கு? இப்போ இந்த பாத்ரூம் அனுப்புனா இந்த ஸ்கூல்ல இருக்க அத்தனை பேர் டிஸ்மிஸ் பண்ண வேணாம், இந்த ஸ்கூலே வேணாம். அடுத்ததா நடிகர் அசோகன் வந்து பாத்ரூம் கேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு. டீச்சர், என்ன பாத்ரூமுக்கு அனுப்ப மாட்டியா? இந்த பாத்ரூம் யாரு கொப்பனா கட்டி வச்சா அனுப்பு, இல்லாட்டி இங்கேயே. அடுத்ததா நடிகர் சிவகுமார் வந்து கேட்கிறாரு. வா, நான் எத்தனையோ நாள் பாத்ரூம் போகாம அடைக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கெல்லாம் என்னை யாரும் கூப்பிட்டு பாராட்டல. ஆனால் இன்னைக்கு ரொம்ப முடியிருச்சா, ரொம்ப முடியல. தயவு செய்து என்ன பாத்ரூம் அனுப்புடா, இங்கேயே போயிடும் போல இருக்கு. எனக்கே பேர்பட்ட நிலவனா பாவண்டா. சூர்யா கார்த்திகா அப்பதான் வளர்ந்து வராங்க, பாவண்டா அவங்க. அடுத்ததா நடிகர் ரகுவரன் வந்து கேட்கிறாரு. நானும் 4 பீரியட் அடக்கி பார்த்துட்டேன், முடியல. உனக்கு வந்து அவனுக்கு ஓடுறல இதுதான் அத்தனை பேத்துக்கு இருக்கும். இப்ப மட்டும் இந்த பாத்ரூம் கடுக்கன்னு ஸ்கூலை சுத்தி பாவம் வச்சிருக்கேன். ஒரு பட்டம் நடத்தினா போதும், அத்தனை பேர் பீஸ் பீஸா போயிடும். அப்புறம் ஐயோ ஐயோ கத்துறா, ஒன்றும் நடக்காது. வெடிகுண்டு என்ன மலர் வளைய வச்சு வச்சு எடுக்கு வாங்கிட்டா. அடுத்ததா நடிகர் பாக்யராஜ் வந்து கேட்டார்னா எப்படி இருக்கும்? அதாவது பாத்தீங்கன்னா இதுல பல சமாச்சாரம் இருக்கு. நீங்க பசங்க பாத்ரூம் போறத பத்தி நிறைய கவலைப்படுறீங்க. ஆனா நீங்க அக்கல் தர மாதிரி ஜாக்கெட்டும் தொப்புள் தர மாதிரி புடவை கட்டி வந்தா அவங்க ஏன் பாத்ரூம் போறாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? முதல்ல நீங்க ஒழுங்கா வாங்க, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பார்த்துவாங்க. தயவுசெய்து இது வந்து காமெடி தான், ஏதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க. அடுத்ததா நடிகர் மாதவன் வந்து கேட்கிறார். இப்போ நான் என்ன செய்ய, இப்போ நான் என்ன செய்ய? டீச்சர், நான் பாத்ரூம் போடுன்னு நினைக்கல, எனக்கு பாத்ரூம் வரல. ஆனா என் பேண்ட் நடிச்சிட மட்டும் பயமா இருக்கு. சீக்கிரம் பாத்ரூம் அனுப்புங்க, இல்ல எங்க அடிச்சுவேன். அடுத்ததா நடிகர் கார்த்திக் வந்து நவரச நாயகன் கார்த்திக் வந்து கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஜாலியா வந்து கேட்கிறாரு. Hey, hey, teacher, I want to go bathroom. You want to come? Oh, no. சாரி, எனக்கு பாத்ரூம் வருது, உனக்கெல்லாம் பாத்ரூம் அனுப்ப முடியாது, போய் உட்காரு அப்படின்ட்டாங்க. உடனே டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன பாத்ரூம்
அனுப்ப மாட்டேன். மனுஷன் நீ ஒரு தடவை பாத்ரூம் போன சொல்லு, உன்னை என்ன குறைஞ்சா போயிடும். ஆத்தா கேட்டதை கூட அனுப்பிக்கும். ஆத்தாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அடுத்ததா வந்து பூர்ண விஸ்வநாதன் வந்து கேட்கிறாரு, டீச்சர் எனக்கு பாத்ரூம் எல்லாம் பழக்கம் கிடையாது. பூர்ணா பாத்ரூம்ல வெயிட் பண்றேன், நான் பார்த்துட்டு விட்டுருக்கோ. காதல் கொண்டே தனுஷ் கேட்டா எப்படி இருக்கும்? திவ்யா பாரு திவ்யா, இந்த டீச்சர் நான் பாத்ரூம் கேட்டா மட்டும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. வேணாடா செல்லம், சொன்னா கேள்றா. இந்த ஸ்கூல் வேணாம், நமக்குன்னு ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூல் ஃபுல்லா பாத்ரூம், அங்க நம்ம 2 பேர் மட்டும் பாத்ரூம் போனதில்லையா? சொன்னா கேள்றா. ஐயோ வேண்டா, புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அடுத்ததா கேப்டன் விஜயகாந்த் வரார். ஏன் டீச்சர், ஏழைங்கன்னா பாத்ரூம் போக கூடாதா? ஏழைங்களுக்கு பாத்ரூம் வராதா? இல்ல ஏழைங்களுக்கு தான் இந்த அரசாங்கம் பாத்ரூம் கட்டி கொடுக்கலையா? இதே ஒரு எம்எல்ஏ பேணும் இல்ல எம்பி பேணும் பாத்ரூம் கேட்டிருந்தா அவனை பாத்ரூம்குள்ளே கொண்டு போய் விட்டு அவுத்து விட்டுருப்பீங்க. இதை ஒரு ஏழை பையன் கேட்கறவனா அவனை பாத்ரூம் அனுப்ப மாட்டேங்கிறீங்க. இந்த அநியாயம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா, இது இன்னும் தொடர்ந்து இருந்துச்சுன்னா, மக்களே கவலையே படாதீங்க. அடுத்தது நம்ம எஸ்ஜே சூர்யா. எஸ்ஜே சூர்யா, நான் அந்த நியூ படத்துல வர டைலாக் பேசிடுறேன். எதை பத்தி சொல்றீங்க சார்? நான் 8 வயசா இருக்கும்போது பெட்ல படுத்து ஒன்று வச்சு அதை பார்த்து காலகட்டம் டென்ஷன் எனக்கு என்னமா ஏன்டா எனக்கு விசாரிச்சு நீ பெட்ல படுத்து கொஞ்சம் இருக்கேன். ஒன்று குந்தா என்ன எழுப்பி கூட்டு போகக்கூடாது, எனக்கு கொண்டு கூட்டி திட்டு காலகட்டத்தில் ஆலோசனை போட்டு அப்படின்னு ஒரு பாட்டில் எங்க அப்பா எங்க 4 பேர் வருது. எங்க அப்பா எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தாரு. அதை பார்த்து நானே ஒரு பைக் கேட்க அந்த வழியா போயிருந்தேன். எங்க அப்பா என்ன எழுத வயசாச்சு, இது பண்ணி பெட்ல படுத்து கொண்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா ஒரு பைக் வாங்கி ஓட போறியா, உனக்கு எந்த நேரம் இருக்குன்னு சொல்லி என் தலையில கொட்டி திட்டி அத்தனை பேர் மத்தியில் என்ன விட்டு ஆலோசனை பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு தெரியுமா சார்? அங்க அத்தனை பேர் மத்தியில் நான் மட்டும் தான் அடுத்து கேள்வி போட்டேன். மங்காத்தா படத்துல ஒரு சீன் செஞ்சு காமிக்கிறேனே. எந்த சீனை நீங்களே பாருங்க. அதாவது பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீன். இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் இதை செய்யறேன், வருமானு தெரியல. நல்லா இருந்தா கை தட்டுங்க. லைட் இருக்கா? லைட்டு இருக்கு. எங்க போறீங்க? கொள்ளடிக்க தானே? இது நான் என்ன வந்து நீங்க எல்லாம் இப்ப எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். தேட்டருக்கு தானே? வினய், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல வினய். நல்லா நடிக்க கத்துக்கிட்டீங்க சார், குட். என்ன வாங்கிட்டீங்க? நீங்க குடிக்க இல்ல குடிக்க சேர்ந்துட்டீங்களான்னு கேட்டேன். தேங்க்யூ. கமல் சார் வந்து பாத்ரூம் கேட்டிருந்தா எப்படி? டீச்சர், நான் பாத்ரூம் கேட்பேன் என்று நீங்கள் நினைத்து என்னை வெளியே அனுப்பிவிட்டால் அதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிப்பேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் அப்படி செய்வேன் என்று நீங்கள் உறுதியாக கூற முடியாது என்று நீங்கள் எண்ணினால் அதற்கு நான் பொறுப்பாக முடியாது. நேரம் விஷயத்துக்கே வந்துடுறேன் டீச்சர். நான் பாத்ரூம் போறதை பத்தி கூட நான் நினைக்கலாம். நான் அபிராமி பாத்ரூம்ல நிக்கிறேன், அவளுக்கு பாத்ரூம் போக தெரியாது டீச்சர். சொல்லுறேன், அபிராமி பாத்ரூம் போக தெரியாதா? அடுத்ததா எம்ஜிஆர் வந்து கேட்டிருந்தா எப்படி இருக்கும்? டீச்சர் நீங்க தானா? நான் யாரும் நினைச்சிட்டேன். நல்ல நான் பாத்ரூம் போக நினைக்க டீச்சர். ஆனால் அங்கே இருக்க ஏழை மக்கள் இருப்பாங்க, அப்பாவும் ஜனங்கள் இருப்பாங்க. அவங்க பாத்ரூம் போனால் என் ரத்தம் கொதிக்குது டீச்சர், என் ரத்தம் கொதிக்குது. ப்ளீஸ் லெட் தம் கோ டு த பாத்ரூம் ப்ளீஸ். அடுத்ததா சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் அவர்கள் வந்து கேட்கிறாரு, டீச்சர்
என்ன பாத்ரூம் கடுப்ப மாட்டீங்களா? இட்ஸ் ஓகே. நீங்களும் நானும் அந்த பாத்ரூம் வாசல்ல உட்காந்து கை வீசப்பா கை வீசு, கடைக்கு போக கை வீசு பாடி இருக்கவே அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அதை மறந்துட்டீங்க. என்ன பாத்ரூம் கடுப்ப மாட்டேறீங்க, பரவாயில்ல, நான் அப்படியே ஒரு ஓரமா போய்க்கிறேன். கடைசியா சூப்பர் ஸ்டார் தலைவர் டீச்சர் என்ன பாத்ரூம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, நீங்க எனக்கு கத்துக் கொடுக்குற குரு, உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. இப்ப என்ன பாத்ரூம் அனுப்பலன்னா சும்மா பாஞ்சி சுத்தி கரையிலேயே கால் படாம ஏட்டி உதப்ப. எனக்கு கத்துக் கொடுக்குற குருவை நான் மரியாதை செய்வேன். என்ன அவமரியாதை செய்ய வச்சிடாதீங்க. தேங்க்ஸ். இப்ப போயிடுறேன். நன்றி. இவ்வளோ நேரம் என்னுடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிரின்ஸ், அதாவது வந்து பிரின்ஸ் பற்றி எனக்கு வந்து ஒரு புதிய தகவல் கிடைச்சது. பிரின்ஸ் வந்து பிரபுவுடைய உதவி இயக்குனராக இருக்கார் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ வெங்கட் பிரபு இஸ் ஸோ டேலண்டட். கரெக்டாக எங்கே திறமை இருந்தாலும் அப்படியே கூட போட்டு கவுத்து பக்கத்தில் வச்சுப்பாரு. ஸோ வெல் டன், ஆல் தி பெஸ்ட், சூப்பர்.